வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டை ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல ருசியாக இருக்கிற மாதிரி முட்டை ஆம்லேட்டு சின்ன சின்ன டிப்ஸோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். 2 முட்டை எடுத்துருக்கோம். 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு 2 முட்டை. பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்ல கண்ணாக இருக்கிற மாதிரி, ரொம்ப பெருசாக நறுக்காமல் நார்மலாக இருக்கிறத விட ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். முட்டை நமக்கு சேர்க்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். இது வந்து சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அதே மாதிரி தேவையான அளவு உப்பு. மிளகு சீரகம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சேருங்க. முட்டை சேர்க்கும் போது இந்த மஞ்சத்தூள் மிளகு சீரகத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ என்னென்னா, எல்லோரும் நார்மலாக இந்த வெங்காயத்தை வந்து பச்சையாக போட்டு செய்வோம். ஆனால் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு, எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது அந்த முட்டையிலேருந்து பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நாங்கள் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எதுவும் சேர்க்க மாட்டோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து பச்சையாக போடாமல் லைட்டாக வதக்கணும். ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருகக்கூடாது. பச்சையாக போட்டோம்னா அது சில பேருக்கு வந்து அந்த ஆம்லேட்டில் வந்து இந்த பச்சையாக இருக்கிற வெங்காயம் வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதுக்காக ரொம்ப நம்ம குழம்புக்கு வதக்கிற மாதிரி வதக்கினாலும் அது ருசியே இருக்காமல், வெங்காயத்தோட ருசியே இல்லாமல் போயிடும். இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து 2 முட்டைக்குரிய அளவான வெங்காயம். ஆனால் நம்ம போடும்போது ஒரு தனித்தனியாக ஆம்லேட் போடணும். ஒரு முட்டை எடுத்து தனியாக ஆம்லேட் போடணும். நீங்கள் எவ்வளோ ஆம்லேட் போடுறதா இருந்தாலும் சரி, தனித்தனியாக ஆம்லேட் போடுங்க. மொத்தமாக வந்து வேலை முடியணுன்றதுக்காக 2 முட்டை 3 முட்டை அந்த மாதிரி சேர்த்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது, வேக ரொம்ப லேட் ஆகும், சில சமயம் உள்ளே வேகாமல் இருக்கும். தனித்தனியாக அளவளவாக ஆம்லேட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. நம்ம இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலானது, இந்த இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவாக இந்த மாதிரி இப்படி அடிக்கும். இது வந்து பழைய மெத்தடு. இது நாங்கள் வந்து இதில் தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த இதில் நம்ம முட்டை அடித்தோம்னா நல்லா நுர மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி கையை எடுக்காமல் இப்படி அடிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றது எல்லாத்தையும் விட இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி போடும்போது முட்டை வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் ஆம்லேட்டு. இந்த மாதிரி முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை நம்ம சேர்த்துருக்கோம், அதுக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. போட்டு இதை வந்து இப்போ வந்து வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு ஒரு ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு. இப்போ ஆம்லேட்டை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் செய்ய போகிறோம். இது நல்ல குழியாக இருக்கிற கடாய் வந்து, அதே மாதிரி நல்ல அடி கனமான கடாய். நம்ம ஆம்லேட்டை வந்து தோசை சட்டியில் கூட செய்யலாம், ஆனால் வந்து அது ஃப்ளாட்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நல்ல குழியான ஒரு பாத்திரம், கடாய் மாதிரி லேசாகவும் இருக்கக்கூடாது ஆம்லேட் செய்கிறது, இல்லைன்னா கருகி போயிடும். உள்ளே வேகாமல் வெளியே மட்டும் கருகி போயிருக்கும். நீங்கள் இது மாதிரி அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா இந்த சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம அடித்து வச்சு அந்த முட்டையை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே இடத்துல வெங்காயம் சேராமல் நல்லா வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கண்டிப்பாக மூடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு மூடும்போது நல்லா உள்ளேலாம் வேக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ வந்து ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ குறைக்க போகிறோம். அடுப்பை குறைச்சிட்டு இப்போ வேகணும். நல்லா வந்து நம்மளுக்கு தெரியும், அடியில் நல்லா வெந்திருக்கும். மேலே வந்து முட்டை வேகாத மாதிரி தான் இருக்கும், அடியில் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது வெந்த மாதிரி இருக்கும்.
இங்கே வந்து வெந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு முட்டைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக வெந்தது மாதிரி இருக்கும். அடியில் திருப்பி பார்த்தம்போது நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பிக்கலாம் நம்ம. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் முடிஞ்சோடனே சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுட சுட நல்லா சாஃப்டாக குண்டு குண்டுன்னு இருக்கிற ஆம்லேட் வந்து நம்மளுக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லேட் வந்து ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே காய் இல்லைன்னா டக்குன்னு ஆம்லேட் போட்டு நம்ம சாப்பிட்றலாம். இன்னொரு ஆம்லேட்டும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆம்லேட் வந்து எப்படின்னா, நீங்கள் சூடாக சாப்பாடெலாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது ஆற வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே போயிடும். அதனால் முதையே நம்ம முட்டையெல்லாம் நம்ம ரெடியாக அடித்து வச்சுட்டு வெங்காயம்லாம் வதக்கி வச்சுட்டு எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டயத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா அதோட உண்மையான சுவையை நம்ம ருசிக்க முடியும். நம்மளோட ஆம்லேட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.